ஒளிரும் பூ இதழ் 12. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகமதி. இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த அன்பார்ந்த நல்வாழ்த்துக்கள். வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று பல்லாண்டு வாழ்க. ஒளிரும் பூ பார்ட் 11 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு பார்ட் 12. பார்ட் 11ல் என்ன பார்த்துருந்தோம்? காவ்யா அந்த ஒளிரும் பூ புத்தகத்தை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு மூடி வைக்கிறா. அவளோட கண்ணில் கண்ணீர் நிறைஞ்சிருக்கு. இதானே பார்த்துருந்தோம். இன்றைக்கி பார்ட் 12ல் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, அதாவது கண்ணீர் ஏன் நிறைஞ்சிருக்கு? ஒரு புத்தகம் பார்க்குறோம், இல்லை ஒரு படம் பார்க்குறோம் அப்படின்னா அதோட தாக்கம் நம்மளை ரொம்ப பாதிக்கும் போது தான் நம்ம கண்ணு கலங்கும் இல்லைங்களா? அவள் அந்த ஷென்பா கமலா அந்த பூ அதை பற்றியெல்லாம் யோசித்து பார்க்குறா. அந்த ஷென்பா எப்படி அவளோட குணநலங்களை யோசிச்சு, அப்புறம் கமலா எப்படி அந்த பூவை பூக்க வைக்கிறா, இதெல்லாம் யோசிச்சப்போ அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதோட தாக்கத்தில் ஒரு கண்ணில் தண்ணி வருது. எப்படி இந்த ஷென்பா இவ்வளோ அன்பாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி அந்த புத்தகத்தை பற்றி யோசிக்கிறா. அதில் வர கேரக்டர்ஸ் இதெல்லாம் பற்றி நம்ம நார்மலாக அப்படி பண்ணுவோம்ல, நம்ம அனலைஸ் பண்ணுவோம்ல, அது மாதிரி அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அந்த புத்தகத்தை பற்றி அவங்க அப்பா கிட்ட பேச போகிறா. அவள் டைரெக்டாக அந்த புத்தகத்தை பற்றி சொல்லலை, ஒரு பூவை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஆரம்பித்து பேசுகிறா. பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். எப்படி இருக்குங்கிறத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். புத்தகத்தை மூடி வைத்த காவ்யாவிற்கு தூக்கமே வரவில்லை. அந்த கதையில் வரும் பூவையும் செண்பகத்தையும் பற்றி நினைத்து கொண்டிருந்தாள். உண்மையில் அப்படி ஒரு மலர் இருக்குமா? அதன் நிறம் நம் மனதை கொள்ளை கொள்கிறதே. அதன் மனம் எப்படி இருக்கும்? அந்த பூவின் நிறம் ஒளி பற்றி கூறிய அந்த கதையில் பூவின் மனம் பற்றி எதுவுமே சொல்லவில்லையே என்று யோசித்து கொண்டிருந்தாள் காவ்யா. செண்பகத்தின் நல்ல குணம் அவளை மிகவும் கவர்ந்தது. அந்த விதிமுறைகளில் ஒன்றை பின்பற்றுவது என்பதே மிக கடினமான விஷயம். ஆனால் அந்த கமலா அனைத்து விதிமுறைகளையும் கடைபிடித்து அந்த மலரை ஒளிவீச செய்து விட்டாளே. 6 மாதங்கள் என்பது கூட குறுகிய காலம்தான் என்று நினைத்து கொண்டாள் காவ்யா. முயற்சி திருவினையாக்கும் என்பதை கதையின் மூலம் சொல்ல நினைத்து இருக்கிறார் எழுத்தாளர் சுகமதி என்று நினைத்து கொண்டாள் காவ்யா. இப்படி பல சிந்தனைகளோடு அந்த கதையை பற்றி யோசித்து கொண்டே உறங்கி போனாள் காவ்யா. காலையில் எழுந்ததும் அவள் அப்பாவிடம் சென்று, அப்பா, இன்னைக்கு மத்தியானம் வெளியில் போலாமா என்று கேட்டாள். அவளுக்கு சில புத்தகங்கள் வாங்க வேண்டியிருந்தது. வெளியில் செல்லும் போது அந்த கதையை பற்றி அப்பாவிடம் பேச வேண்டும் என்றும் நினைத்து கொண்டாள். கண்டிப்பாக போலாமா என்று சொன்னார் காவ்யாவின் அப்பா. அவளின் அப்பாவும் புத்தகங்கள் படிக்கும் பழக்கம் உள்ளவர். நிறைய புத்தகங்கள் படித்திருக்கிறார். இவளும் கதையை படித்துவிட்டு அதை பற்றி அவள் அப்பாவிடம் பேசுவது மிகவும் பிடிக்கும். அவர் அதை பற்றி மேலும் சில தகவல்கள் சொல்வார். அதை கேட்பதற்கு இவளுக்கு மிகவும் ஆர்வமாக இருக்கும். அன்று மதியம் அவர்கள் இருவரும் வெளியில் சென்றனர். காரில் சென்று கொண்டிருக்கும் போது காவ்யா பேச்சை துவங்கினாள். அப்பா, பூக்கு நிறம் இருக்கும், மனமும் உண்டு, எனக்கு அது தெரியும். அதுக்கு ஒளி இருக்கா? அது ஒளி வீசுமா? நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களாப்பா என்று ஒரு கேள்வியை கேட்டாள் காவ்யா. அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் என்பதை அடுத்த வாரம் பார்ப்போம். மீண்டும் மலரும்.